வணக்கம். என் பேரு டாக்டர் எம்.ஏ. ராஜா. இப்போ இந்த எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில மூத்த ஆலோசகராகவும் இயக்குநராகவும் நான் பணிபுரிகிறேன். இப்போ இன்றைய தேதியில நம்ம நடத்துற இந்த நிகழ்ச்சி வந்து 2 தினங்களை மனதில் வச்சு அதே சமயத்துல வேறு சில குறிக்கோள்களோட நடத்தப்படுகிறது. 2 விஷயங்கள் என்னன்னா, ஒன்று உலக புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அப்படின்றது February 4ஆம் தேதி வருது. 2வது இந்த மருத்துவமனை வந்து இயங்க தொடங்கி இப்போது 2 வருடம் முடிவடைந்தது போன வாரம். இந்த 2 தினங்களை மனசுல வச்சுட்டு அதே சமயத்துல முக்கியமா பொதுமக்களுக்கு இந்த புற்றுநோயை பற்றி தவறான கருத்துக்களை விளக்கி சரியான விளக்கங்களை சொல்லி இதனுடைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி முக்கியமா இந்த நோய் உண்டான ஆபத்து காரணிகள் என்னென்ன, நமது சொந்த வாழ்க்கை முறையில எந்தெந்த வழிகளை நம்ம கடைபிடிச்சா இந்த புற்றுநோய் வராம தடுக்கலாம் அல்லது வரும் வாய்ப்பை குறைக்கலாம், இது போன்ற விஷயங்களை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்வதற்காக ஏற்படுத்திய நிகழ்ச்சி இது நாங்க 2 நாள் நடத்துறோம். நாள் முழுவதும் நடத்துறோம். இன்னைக்கும் நாளைக்கும் 2 நாள் நடக்கும். இதுல நாங்க வந்து பள்ளி மாணவர்களை நாங்க குறி வச்சிருக்கிறோம். ஏன்னா வந்து சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், அதாவது ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருந்தாக்க எதிர்காலத்துல அவங்களுக்கு இந்த புற்றுநோய் மட்டும் இல்ல பலவிதமான நோய்களை வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தலாம். ஏன்னா பல பழக்கங்கள் வந்து சின்ன வயசுல ஏற்பட்ட அதுக்கப்புறம் அவங்க அதனால சிக்கி தவிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா உயர்நிலை பள்ளியில படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பவே இந்த புகை பிடிக்கிற பழக்கம், சில பேருக்கு இந்த பழக்கம் ஏற்படுத்தக்கூடிய ட்ரக்ஸ் உடைய பழக்கம், மதுபான மருந்து பழக்கங்கள் ஏற்படுகின்றன. அதுக்கப்புறம் அதனால சிக்கி தவிக்கிறாங்க. அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டா, எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது வந்து உணவு. தவறான உணவுகளை உட்கொள்ளுதல், எப்பொழுதுமே வெளி உணவை உட்கொள்ளுதல், இந்த பதப்படுத்தப்பட்ட உணவை பழக்கமாக உட்கொடுத்துதல், இதெல்லாமே வந்து புற்றுநோய்க்கு வழிவகுக்கும். இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். முக்கியமா இப்ப இளைய தலைமுறை பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப நாட்டம் காட்டுறாங்க. அதனால அதெல்லாம் குறைக்கிறதுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறோம்.